إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் சத்திய தூதர் எம் சுவனத்துக்கான வழிகாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டாவதாக. அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த மொத்தம் நபித்தோழர்கள், சாலிஹீங்கள், தாபியங்கள், தபஅ தாபியங்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நாம் எவைகளையெல்லாம் எடுத்து நடந்தால் சுவனம் கிடைக்கும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி இருக்குமாறு எமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் கலிமாவை சொல்லி இருக்கிறோம், அல்லாஹுவையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக அல்லாஹ் எம் மீது கடமையாக்கி இருக்கிற தொழுகை என்பதை நாம் நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் ஏற்றுக்கொண்டும் இந்த தொழுகையினுடைய விடயத்தில் பராமுகமாக உலகம் போன போக்கிலே தொழுகையை வீணடித்து கொண்டும் வாழுகிற ஒரு நிலைமை எம் சமூகத்தில் தலைவிரித்தாடுகிறது. அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, இந்த தொழுகையினுடைய விடயத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு, வாலிபர்கள் தொழுகையை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள், வாலிபர்கள் தொழுகை விட்டும் தூரமாகிறார்கள், தொழுகையிலே அசட்டை விடுகிறார்கள், தொழுகையிலே கோட்டை விடுகிறார்கள். சகோதரர்களே, இன்று வாலிபர்களை குறிப்பாக குறிவைத்து பேசுவதற்கு காரணம், ஏனைய பெரியோர்கள் தொழுகையை விளங்கியவர்கள் அவர்களுக்கும் பேசப்பட வேண்டிய விடயம்தான். இருந்தாலும் வாலிப சமூகம் என்பது எப்போது தொழுகையின் பக்கம் உள்வாங்கப்படுவார்களோ, தொழுகையின் பக்கம் எப்பொழுது இவர்கள் விரைய ஆரம்பிப்பார்களோ அங்கிருந்து தான் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். சகோதரர்களே, ஒரு மகன், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் அவன் பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் அவனை மீட்கிற சக்தி, அவனை மீட்டெடுக்கிற ஒரு ஆயுதம் தொழுகை என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக சத்தியமாக இந்த தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் ஒருவரை தடுக்கும். இது யார் சொல்லுகிறார்? எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற உத்தரவாதம், ஒருவர் தொழுகைக்காக வேண்டி உள்வாங்கப்படுவாராக இருந்தால் அவர்களே முன்னேற்றம் இருக்கும்.
அது ரப்பினுடைய கட்டளை, அல்லாஹ்வினுடைய உறுதி பிரமாணம். ஒருவன் தொழுகைக்கு வந்து விட்டான் என்றால் அந்த தொழுகை உயிரோட்டமாக அமைகிற பொழுது, அந்த தொழுகை உரிய முறையில் ஹுஷூவோடு ரப்புக்கு உண்மைக்கு உண்மையாக இறையச்சத்தோடு ஒருவன் பள்ளிக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றி விட்டான் என்றால் அந்த தொழுகை நிச்சயமாக அவனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அவனை தடுக்கும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த தொழுகை தான். களிமா சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்பொழுது தொழுகைக்குள் அவர்கள் வருகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் பாவத்தை விட்டு விலகுவார்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, எனவே தொழுகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, வாலிப சமூகம் என்பவர்கள் ஏனோ தானோ நாம் இந்த வயதில் எமக்கு மரணம் வராது என்று நினைப்போ தெரியவில்லை. இன்றைக்கு வாலிப சமூகம் என்பவர்கள் பள்ளி வாயிலில் கைவிரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் பள்ளி வாயிலில் இன்றைக்கு கொண்டு கூடுகிறார்கள். அதனாலே தான் வாலிபர்களே குறிவைக்கப்படுகிறது. ஏன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே திளைத்திருந்த ஒரு வாலிபனுக்கு கொடுக்கிற வெகுமதி எது? அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். ஷபாபக கபல ஹரமிக் என்றார்கள். உன்னுடைய முதிய வயது வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, எமக்கு தொழுகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு நிறைய மரணங்கள், வாலிபர்களுடைய மரண செய்திகள் காதை எட்டிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் ஏதோ ஒரு அமைப்பில் வாலிபர்கள், இந்த மூலையில் ஒருவர் மரணித்திருக்கிறார், இந்த இடத்தில் ஒருவர் மரணித்திருக்கிறார், இந்த இடத்தில் ஒருவர் மரணித்திருக்கிறார் என்று இன்றைக்கு வாலிபர்கள் நிறைய மரண செய்திகள் நம்முடைய காதில் எட்டாமல் இல்லை. சகோதரர்களே, நாம் அலர்ட்டாக இருந்து கொள்ள வேண்டும், நாம் ரெடியாக இருந்து கொள்ள வேண்டும். அது வாலிபர்களுக்கு மாத்திரம் மரணம் வராது என்பதல்ல, எல்லோருக்கும் வரும். ஆனால் வாலிபர்களுடைய சிந்தனை என்ன? எனக்கு இந்த வயதில் மரணம் வருமா என்கிற ஒரு சந்தேக நிலை. அப்படி அல்ல சகோதரர்களே, கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. கண் முன்னால் நிறைய பேர், உங்களோடு இருந்த நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லுகிறார்கள், அடக்க ஸ்தலங்களுக்கு செல்லுகிறீர்கள், அங்கே உண்மை நிலையை அறிந்து கொள்ளுகிறீர்கள். சகோதரர்களே, இவைகள் எல்லாம் படிப்பினை, எமக்கு படிப்பினை. அல்லாஹ் முதலாவதாக எதை விசாரிக்க போகிறான்? அவ்வலுமா யுஹாஸபுல் அப்து மின் ரப்பிஹி அஸ்ஸலா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் முதலாக ஒரு அடியானிடத்திலே விசாரிக்க போவது இந்த தொழுகையை பற்றி என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த தொழுகை சீரானதாக இருந்தால் ஏனையவைகள் எல்லா விசாரணைகளும் சீரானதாக அமையும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி அந்த சொற்பொழிவுகளும் சொல்களும் ரசூலுல்லாஹுடைய அஸ்ஸலா அஸ்ஸலா, ரசூலுல்லாஹுடைய இறுதி மூச்சின் போது என்ன சொன்னார்கள்? தொழுகை 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 என்றுதான் சொன்னார்கள் சகோதரர்கள். எனவே தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கண்ணியமானவர்களே. நாம் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள், ஏனைய ஹஜ்ஜி செய்திருந்தாலும், ஜகாத் கொடுத்திருந்தாலும், என்ன வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும், ஒருவர் தொழுகை இல்லாமல் எதை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் எந்த பிரதிபலனும் இல்லை, அது ஜீரோவாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. தொழுகை இல்லாமல் எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி, யார் அஸ்ர் தொழுகையை வேண்டும் என்று விடுவாரோ ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அன்றைய அமல்கள் எல்லாமே நாசமாகிவிடும், வீணாகிவிடும். இது எந்த தொழுகை? அஸ்ர் தொழுகையை விட்டதற்கான விளைவு. அஸ்ர் தொழுகை, ஒரு தொழுகை விட்டதற்கே ரசூலுல்லாஹ் அமல்களில் எந்த பிரயோசனம் இல்லை, அது வீணாக மாறிவிடும் என்றால் சகோதரர்களே, எத்தனை தொழுகையை நாம் பாலடிக்கிறோம், எத்தனை தொழுகைகளை வீணடிக்கிறோம் சகோதரர்களே. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியும் என்று. சகோதரர்களே, அல்லாஹ் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே தொழுகையை விட்டவர்களுடைய நிலையை விவரிக்கிற பொழுது ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹலஃபுன் அலாஉஸ் ஸலா, அவர்களுக்கு பின்னால் சில வழித்தோன்றர்கள் வந்தார்கள். அல்லாஹுஸ் ஸலா, தொழுகையை வீணடித்தார்கள். வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள், உலகம் போன போக்கில் வாழ்ந்தார்கள்.
உலகம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். நிறைய உபதேசங்கள் உள்வாங்கப்பட்டது, கணக்கெடுக்கவில்லை. ஹராம் ஹலால் பேணப்படவில்லை. தொழுகையை பற்றி உபதேசங்கள் காதுக்கு எட்டியது. இருந்தாலும் ஷைத்தானுடைய வலையில் சிக்கியதன் காரணமாக அந்த உபதேசங்கள் அவருக்கு எட்டவில்லை என்றால் சகோதரர்களே, இவர் மிகப்பெரிய கேடை சந்திப்பார். என்னதை சந்திப்பார்? கேடியது நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்லுகிறான். யார் இவர்கள்? தொழுகையை வீணாக்கியவர்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? தொழுகையை வீணடித்தவர்கள். இன்றைக்கு எந்த நிலைகளில் எல்லாம் தொழுகை வீணடிக்கப்படுகிறது பாருங்கள். அல்லாஹ் தொழுகையை பற்றி எவ்வளவெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். இன்று தொழுகையிலே நம்பிக்கை இழந்த சமூகமாக நாம் மாறி வருகிறோம். நாம் தொழுகையில் நம்பிக்கை இல்லை, தொழுதால் இது நடக்குமா என்கிற அந்த உறுதி இல்லை சகோதரர்களே. என்ன காரணம்? தக்வா, இறையச்சம். அந்த இறையச்சத்தோடு அந்த தொழுகிற அந்த மனப்பாங்கு இன்னும் எம்மிடம் வரவில்லை என்பதுதான் உண்மை சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொன்னான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். ஃபஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், இந்த தொழுகை உள்ளச்சத்தையோடு நடந்து கொள்வரை தவிர மற்ற எல்லோருக்கும் பாரமானதாக இருக்கும். யார் சொல்லுகிறார்? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யாருக்கு கடினமாக இருக்கும்? இறையச்சத்தோடு யார் நடந்து கொள்ளவில்லையோ, பணிவோடு யார் நடந்து கொள்ளையோ, இவர்களை தவிர எல்லோருக்கும் இந்த தொழுகை பாரமானதாக இருக்கும். எனவே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் எதை கொண்டு உதவி தேடச் சொல்லுகிறான்? தொழுகையை வச்சு உதவி தேடச் சொல்லுகிறான். ஆனால் தொழுகையை நாம் இன்று பின்னால் போட்டுவிட்டோம். தொழுகையை பின்னாலே போட்டுவிட்டோம். இன்று விளையாட்டு மைதானங்கள் நிற்கிற வாலிப சமூகம், அதான் சத்தம் காதிலே, ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று காதிலே தெளிவாக விழுந்தும் கூட சகோதரர்களே, என்ன நினைப்பில் இருக்கிறோமோ தெரியவில்லை. அல்லாஹ் உன்னை தொழுகைக்கான அழைப்பு வந்திருக்கிற பொழுதும், இந்த நிலையில் உனக்கு விளையாடுகிற பொழுது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து உன்னுடைய மரணத்தை நீ சந்தித்தால் அல்லாஹ்வை நீ எப்படி முஸ்லிமாக சந்திக்க முடியும் சகோதரர்களே? ஒவ்வொரு வாலிபர்களும் சிந்திக்க வேண்டும் அல்லவா? சிந்திக்க வேண்டும் அல்லவா? இத்தனை தடவைகள் நான் மைதானத்தில் நிற்கிற பொழுது தொழுகையினுடைய அழைப்பு வருகிறது. சகோதரர்களே, எத்தனை பேர் கணக்கெடுத்திருக்கிறோம்? எத்தனை உபதேசங்கள் நாம் கேட்டிருக்கிறோம் சகோதரர்களே? நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமா? இதெல்லாம் சாத்தியம் என்ற நிலையில் இருக்கிறோமா சகோதரர்களே? இல்லை. இதுதான் உண்மையான வெற்றி சகோதரர்களே. இதிலே தான் கண்குளிர்ச்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த தொழுகை இஸ்லாத்தினுடைய தூண் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகையை விட்டவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் எச்சரிக்கைகள் நமக்கு கிடைத்தும் நாம் இன்னும் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழுகிறோம் சகோதரர்களே. வியாபாரம் என்று நிறைய பேர் ஓடுகிறோம் சகோதரர்களே. கடைகளில் வேலை புரிகிற எத்தனையோ வாலிபர்கள் தொழுகைக்கு நேரம் கிடைக்காமல் தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கடைகளின் உரிமையாளர்கள் தொழுகையின் பக்கம் வருவதும் இல்லை. கேட்டால் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விடுமோ, என்னுடைய நஷ்டம் ஒரு 10 நிமிடம் குறைந்தது, ரப்புக்காக வேண்டி செலவழித்தால், தொழுகைக்காக வேண்டி நான் சென்றால் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விடுகிறோம் என்று நாம் யோசிக்கிறோம் சகோதரர்களே. நாம் எதை நம்பி இருக்கிறோம்? நாம் யாரை நம்பிக்கை இருக்கிறோம்? அல்லாஹ்வே சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? நீங்கள் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று சொல்லுகிறான். ஏனைய வசனங்களில் சொல்லுகிறது, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை உண்மைக்கு உண்மையாக பயந்து அஞ்சி நடக்கிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு பல வழிகளை திறந்து கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ். எனவே இறையச்சம் எப்படி வர வேண்டும்? தொழுகையினூடாக வர வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நம்பிக்கை இல்லை. 10 நிமிடம் மூடினால், கதவை மூடினா லொஸ்டாகிருவோமா என்று யோசிக்கிறோம். இன்றைக்கு நாம் இதை பேசினா என்ன நடக்குது? மொழி பேசுகிறோமா? இல்லையே. எப்படி எடுத்துட மூடிட்டு போகிறது? சகோதரர்களை, யாருக்கு காரணம் சொல்ல போகிறீர்கள்? உனக்கு உடல் அமைப்பை சரியாக கொடுத்து, உன்னுடைய வியாபாரத்தில் தொழிலில் மேம்படுத்தலை கொடுத்து, உன்னை பெரிய பணக்காரனாக சமூகத்தில் ஆக்கி, இந்த ஆக்கிவிட்ட அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீ காரணம் சொல்லுகிறாய். ஒரு 10 நிமிடம் எனக்கு கடையை மூடினால் வியாபாரத்தில் கஸ்டமர்கள் எங்கேயோ
திரும்பி விடுகிறார்கள் என்று யோசிக்கிறோம். என்னுடைய வாடிக்கையாளர்கள் இன்னொரு கடைக்கு திரும்பி விடுவான் என்று யோசிக்கிறோம். சகோதரர்களே, படைத்தவனே சொல்லுகிறான், நீ என்னை அஞ்சப்பா, என்னை பயந்து கொள், நான் உனக்கு பல வழிகளை திறக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். வமையத்தகில்லாஹ ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வுக்கு உண்மைக்கு உண்மையாக பயந்து நடக்கிறாரோ அல்லாஹ் அனைத்துக்கும் போதுமானவனாக இருக்கிறான். இதை அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, இதை அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ ஹக்க துகாத்தி, உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை பயந்து யார் நடக்குகிறாரோ அவருக்கு நாம் எப்படி ரிஸ்க் கொடுப்போம் என்று தெரியுமா? எப்படி கொடுப்போம்? ஒரு பறவையை பாருங்கள். ஒரு பறவை எப்படி வெறும் வயிற்றோடு காலையில் சென்று மாலையில் வயிற்றை நிரப்பிக் கொண்டு வருகிறதோ இது போன்று நாம் உங்களுக்கு உணவளிப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த ஈமான் வர வேண்டும், இந்த ஈமான் வர வேண்டும். 10 நிமிடம் அடையுங்கள் கடையை. ஏன் முடியாது? நான் கேட்கிறேன், ஏன் முடியாது? என்ன காரணம் சொல்ல போகிறோம்? கடைகளில் அங்கே வேலை செய்கிற அந்த இளைஞர்கள் வாலிபர்களுக்கு உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்க முடியவில்லை. இதற்கும் நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இவரும் மாட்ட வேண்டும். உனக்கு தொழுகைக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கொடுக்கப்படாத கடை உனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். உனக்கு தேவையில்லை. உன்னை அல்லாஹ் விசாரிக்க போகிறான். உன்னுடைய தொழிலை, நீ குடும்பத்தை எப்படி நடத்துகிறாய் என்று மட்டும் விசாரிக்க மாட்டான். தொழுதாயா என்று ஆரம்பத்தில் அல்லாஹ் விசாரிக்க போகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் ரிஸ்க்குக்காக ஓடுகிறோம். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் எமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஓடுகிறோம். சகோதரர்களே, எவ்வளவுதான் நீங்கள் ஓடினாலும் தொழுகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல நபிக்கு சொன்னான். நபிக்கு சொன்னான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதோடு நீங்கள் நிற்கக்கூடாது. அந்த தொழுகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிரந்தரமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். லா நஸ்அலுக ரிஸ்கன், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நபியே, நாம் உங்களிடத்திலே ரிஸ்க் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்ஸுகுக், நாம் உங்களுக்கு உணவளிக்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? யாருக்கு சொல்லுகிறான்? நபியை பார்த்து சொல்லுகிறான். நபியே, தொழுகையை உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுங்கள், நீங்களும் அதில் நிலையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே நாம் ரிஸ்க் கேட்கவில்லை, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளிக்கிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு, சிறந்த முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, இதை விட எனக்கு என்ன வேண்டும்? இந்த அல்லாஹ்வுடைய அந்த கேரண்டிக்கு முன்னால் என்ன வேண்டும் நமக்கு? நான் ரிஸ்க் கொடுக்கிறேன், நீ விடப்பா என்று சொல்றானா இல்லையா? உன்னுடைய வியாபாரத்தை, உன்னுடைய உலகளாவிய ரீதியிலான செயற்பாடுகளை ஒரு 10 நிமிடம் நிப்பாட்டி விட்டு வா, நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ஆனால் ஈமான் கொண்ட சமூகம், நாம் கலிமா சொன்ன சமூகம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமூகம், ஆனால் தொழுகையை ஒரு 10 நிமிடம் தொழிலை விட்டு விட்டு வருவதற்கு இன்னும் இடம் இல்லாமல் இருக்கிறது. பல ஊர்களில் தொழுகைக்கான நேரம் வருகிற பொழுது கடை மூடுகிறார்கள். ஏன் உங்களுக்கு அந்த ஏற்பாடு செய்ய முடியாமல் இருக்கிறது? படைத்தவனுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் தொழுகைக்கு வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டி அதற்குரிய வியாபார தளங்களை, அந்த செட்டிங்களையே நமக்கு அமைக்க முடியாது. சகோதரர்களே, எதற்கெல்லாம் உலகத்தில் என்ன விஷயத்துக்கெல்லாம் செய்கிறோம்? இந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு 5 நேர தொழுகைக்காக, அந்த நேரம் ஒதுக்குவதற்காக வேண்டி அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு ஏன் எங்களுடைய தொழில் நிலையங்களை மாற்ற முடியாமல் இருக்கிறது என்று கேட்கிறேன் சகோதரர்களே. ஏன்? இந்த தொழுகையின் மூலம் தானே எல்லாத்தையும் அல்லாஹ் தரப்போகிறான். இந்த தொழுகைக்குள்ளே தானே எல்லாத்தையும் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு திருமண வைபவம் வந்தால் தொழுகைக்கு ஏதோ விதிவிலக்கு அளிக்கப்பட்டது போல் தொழுகையில் 5 நேர தொழுகையின் பாலடிக்கிற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம். அதிலும் வாலிபர்கள் நண்பர்களுடைய திருமணம் என்று வந்தால் அவர்களுக்கு சில வேளை அதானுடைய சத்தங்கள் கேட்டாலும் அதானுடைய சத்தத்தையும் கேவலப்படுத்துகிற ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. சகோதரர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தொழுகைக்கான அதான் சொல்லப்படுகிற பொழுதும் அவர்களுடைய வாகனங்களில் மாப்பிள்ளைகளை ரோட்டில் கொண்டுகிற பொழுது அதான் சொல்லப்பட்ட ஒரு மதிப்பும் கூட இல்லாமல் இன்றைக்கு அவர்களுடைய பைக் ஹோன்களையும் வாகனத்தினுடைய சத்தங்களையும் எழுப்பியவர்களாக அதானை கேவலப்படுத்தி கொண்டு செல்லுகிறார்களா இல்லையா? சகோதரர்களே, நடக்கிறதா இல்லையா?
கண்ணியமாய்க்க வாலிபர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் மரணம் வந்தால் நாம் எப்படி அல்லாஹ்வை உண்மை முஸ்லிமாக சந்திக்க போகிறோம் சகோதரர்களே? தொழுகை விதிவிலக்கு அல்ல. இன்றைக்கு மாப்பிள்ளைக்கும் தொழுகை இல்லை. திருமணம் வந்தால் அன்றைய நாள் முழுக்க மாப்பிள்ளைக்கு தொழுகை இல்லை, பெண்ணுக்கும் தொழுகை இல்லை. ஏன் இல்லை? அங்க மேக்கப்பை போட்டா அந்த பெண்மணிக்கு தொழுகிற உண்மையாவே தொழுகிற ஒரு பெண்மணியாக இருப்பாள். ஆனால் இந்த ஷைத்தானியத்தான சிக்கலுக்குள் சிக்கின்றதன் விளைவோ மேக்கப் என்ற ஷைத்தானுக்குள் சிக்கியதனால் அந்த பெண்ணுக்கு எழும்பி தொழ முடியவில்லை. ஏன்? முகத்தில் அவ்வளவு பூசினா எப்படி சுரண்டிக்கிட்டு போய் தொழுகிறது? எப்படி உதவு செய்யறது? முடியாது. இன்றைக்கு மிகவும் ஒரு கவலையான ஒரு நிலை இது சகோதரர்களே. எத்தனையோ வாலிப பெண்கள் தொழுகை இல்லாமல், தொழுகையில் பேணுதலாக இருந்த பெண்மணிகள் தொழுகைக்கு போக முடியாமல் முடக்கி விடப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது சகோதரர்களே. யார் பொறுப்பு கூறுவது? அங்கே செல்பவர்களா யார்? ஏனைய மதத்தை சார்ந்தவர்களா? இல்லை, நம்முடைய அப்துல்லாக்களும் ஹதீஜாக்களும் தான் போகிறார்கள். மாப்பிள்ளைக்கு எழும்ப முடியவில்லை. ஏன்? வாலிபர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுக்காகத்தானே சகோதரர்களை யாரை ஏமாற்றுகிறோம்? யாரை ஏமாற்றுகிறோம் சகோதரர்களே? இந்த நிலையில் என்னுடைய மரணம் வந்தால் அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி எழும்ப முடியாத பல சகோதரர்கள், ஃபஜ்ருக்கு முன்னால் எழும்புகிற பல சகோதரர்கள், ஃபஜ்ருக்கு முன்னாலே தொழிலுக்காக வேண்டி ஒரு ஹோட்டல் வேலை செய்கிறவர் அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறவர் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுகைக்கு செல்லாமல் எத்தனையோ பேர் தொழுகைக்காக வேண்டி 3 மணி 4 மணிக்கெல்லாம் செல்லுவார்கள். படைத்த ரப்புக்கு முன்னால் சரண்டராவதற்கு நிலை இல்லை, அந்த மனதில்லை, நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாததனுடைய அந்த வெளிப்பாடு தான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளி அருகில் இருக்கிறது, அருகில் இருந்து கொண்டு நிறைய பேர் சுற்றி வளைத்து பள்ளியை சுற்றி ஹோட்டல்கள் இருக்கிறது. ஹோட்டல்கள் பாங்கு சொன்னாலும் சரி, சில பள்ளிகளில் மைக்கில் போட்டு தொழிப்பார்கள். ஒரு கணக்கும் இல்லை, ஒரு கணக்கும் இல்லை சகோதரர்களே. என்ன நிலைப்பாடு இது? நாம் எல்லாம் யார்? நாம் எல்லாம் முஸ்லிம்கள் அல்லையா சகோதரர்களே? சஹாபாக்கள் தொழுகையினுடைய நிலையில் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள்? நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம் சகோதரர்களே? சிந்திக்க கூடாதா? வாலிபர்கள் போனை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் ஒவ்வொரு கேமாக நின்று கொண்டு விளையாடி கொண்டு நேர காலத்தை வீணடிக்கிறோம் இல்லையா சகோதரர்களே? இல்லை, நடக்கிறது. ஒவ்வொரு சந்திகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அமர்ந்து கொண்டு எத்தனை தடவைகள் அதான் ஒழிக்கப்பட்டது காதில் விழுந்தாலும் கேட்காமல் சகோதரர்களே நேரத்தை வீணடிக்கிறோமா இல்லையா சகோதரர்களே? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய தூண் கண்ணியமானவர்களே, இது இந்த கேள்வியை விட்டு நகர முடியாது. தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்க ஆரம்பித்தால் முதலாவது கேட்பான். அதிலே விழுந்தால் சகோதரர்களே அடுத்ததெல்லாம் விழுதல் தான், அடுத்தது எல்லாமே பாழாகிவிடும் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை மீது கடமையாக்கிவிட்டு, அல்லாஹ் தொழுகை கடமை, ஒருவருக்கும் 5 நேர தொழுகை என்பது கடமை. படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். ஒரு மனிதன் இந்த தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் வுது செய்து கொண்டு, பரிபூர்ணமாக வுது செய்து கொண்டு அவர் பள்ளிக்கு வருவாராக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய ஒவ்வொரு வெட்டுக்கும் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது. அவருடைய அடுத்த ஒவ்வொரு வெட்டுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எதற்கான கூலி இது? இன்னும் தொழுகைக்கு வரவே இல்லை பள்ளிக்கு. எவ்வளவு இரக்கமுள்ளவன் அல்லாஹ்! அப்படி தொழுகைக்கு முன்னால் வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் நீ வீட்டில் வுது செய்து கொண்டு தொழுகைக்கு ஒவ்வொரு வெட்டையும் வைக்கிற பொழுது உன்னை மன்னிக்க காத்திருக்கிறான். ஆனால் நீ தயாரில்லை, நீ தயாரில்லை. சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்றால், ஒருவர் வுது செய்தார் என்றால், பரிபூர்ணமாக வுது செய்தார் என்றால் அவருடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவருடைய கண்கள் செய்த பாவங்கள், அவருடைய முகத்தை கழுவுகிற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய அந்த கடைசி தண்ணீருடன் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். கையை கழுவுகிற பொழுது கையால் செய்த பாவங்கள் அந்த தண்ணீரின் கடைசி சொட்டோடு மன்னிக்கப்படுகிறது. கால்களால் செய்த பாவங்கள் கால்களை கழுவுகிற பொழுது மன்னிக்கப்படுகிறது. கடைசியாக எந்த பாவமும் இல்லாத நிலையில் அந்த மனிதன் மாறிவிடுகிறான் என்று ரசூலுல்லாஹ் உறுதி கொடுக்கிறார்களா இல்லையா சகோதரர்களே? எதற்கு இது? இன்னும் தொழுகைக்கு வரவே இல்லை, இன்னும் தொழவே இல்லை. தொழுகைக்கு முன்னாலேயே, வருவதற்கு முன்னாலேயே
ஒரு மனிதன் வுது செய்கிற பொழுது அல்லாஹ் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க காத்திருக்கிறான். ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒருவர் பரிபூர்ணமாக வுது செய்தார் என்றால் என்ன நடக்கிறது? வுது செய்து கொண்டு ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒருவர் சொன்னால் சுவனத்துடைய 7 வாயில்களும் திறக்கப்பட்டு விரும்பிய வாயிலாக செல்லலாம். இது யார் சொன்ன உறுதி பிரமாணம்? எதற்கு சொன்னது? சகோதரர்களை, வுது செய்தால். எனவே வுதுவுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் சகோதரர்களை, தொழுகைக்கு வந்தால் சகோதரர்கள் எவ்வளவு வெகுமதிகள்! அல்லாஹ் கடமையாகவும் ஆக்கிவிட்டு உன்னை பரிசுத்தப்படுத்த தயாராக இருக்கிறான். ஆனால் நானும் நீங்களும் இன்னும் தயாரில்லை. இதனாலே தான் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்கள் ஒருவருடைய சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் ஒருவருடைய வாயிலுக்கு முன்னால், வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றில் உங்களில் ஒருவர் 5 நேரம் நீர் குளிப்பாட்டுகிறார், தண்ணி வாக்குறார், குளிக்கிறார். இவருடைய ஊத்தைகள், அழுக்குகள் தங்கி இருக்குமா என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், எப்படித்தான் அழுக்குகள் இருக்க போகிறது? 5 நேரம் குளித்தா அழுக்குகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் 5 நேர தொழுகைகளை தொழுது விட்டான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விடுகின்றன, பாவங்கள் இல்லாமல் போய் விடுகிறது. சகோதரர்களே, எவ்வளவு இரக்கமுள்ளவன் ரப்புல் ஆலமீன், எவ்வளவு இரக்கமுள்ளவன்! ஒவ்வொரு தொழுகைக்குள்ளேயும் மன்னிப்பை நிறைத்து வைத்திருக்கிறான். ஒரு ஜும்மா விட்டு அடுத்த ஜும்மாவுக்கு இடையில் மன்னிக்கப்படுகிறது. ஒரு தொழுகை, 5 நேர தொழுகைகள் பாவங்களை மன்னிக்க செய்கிறது. எல்லாம் நிறைந்திருந்தும் எல்லாம் தெரிந்திருந்தும் சகோதரர்களே, நாம் இன்னும் தொழுகை இல்லாமல் தொழுகையை பாலடிக்கிறோம் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் உண்மையான முஸ்லிம்களாக சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நயவஞ்சகர்களுடைய அடையாளம் எப்படி? அது லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமான ஒரு தொழுகை இருக்கும் என்றால் மினல் ஃபஜ்ரி வல் இஷா, இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் நயவஞ்சகர்களுக்கு மிக கடினமானதாக இருக்கும். வலவ் யஅலமூன மா ஃபீஹா, அந்த 2 தொழுகைகளிலும் உள்ள சிறப்புகளை அறிந்து கொள்வார்களாக இருந்தால் லஅதௌஹுமா வலவ் ஹபவன், அவர்கள் தவன்றாவது அந்த 2 தொழுகைகளுக்கும் வருவார்கள். லகத் ஹமம்து அன் ஆமுர அல் முஅஸ்ஸின், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு ஆதங்கத்தோடு சொல்லுகிறார்கள் என்றால், நான் ஒரு முஅத்தினை கட்டளையிட்டு விட்டு, அவரை முஅத்தினை பாங்கு சொல்லுமாறு ஏவி விட்டு, இகாமத்தையும் சொல்லுமாறு சொல்லிவிட்டு, தொழுகையும் நடத்த சொல்லிவிட்டு, சும்மா ஆஹுத ஷுஅலன், விறகுகளை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீட்டை எரித்து விடுவதற்கு, பத்த வைப்பதற்கு என்னுடைய மனம் நாடுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 தொழுகைகள், சுபஹும் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும், 2 தொழுகையும் கஷ்டமாக இருந்தால் சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும். சுபஹுக்கு எனக்கு நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கிறதா? தொழுகைக்கு கண்முழிக்க முடியாமல் இருக்கிறதா? எங்கேயோ பிரச்சனை இருக்கிறது, நயவஞ்சகத்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய 2 சுன்னத்துக்கே சிறப்பு என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்றார்கள் சுபஹுடைய முன் சுன்னத்தை 2 ரக்காத்துகளுக்கும். எனவே சகோதரர்களே, என்ன சிறப்பு சுபஹுடைய 2 தொழுகைகளுக்கு, அந்த 2 ரக்காத்துகளுக்கும் என்ன சிறப்பு இருக்கும்? என்ன சிறப்பு இருக்கிறது? ஒருவர் சுபஹை தொழுது விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். யாருடைய பாதுகாப்பு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். இவையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சகோதரர்களே, சொன்னது. இன்னைக்கு நாம் தொழில் என்றால் முன்பு ஓடி செல்லுகிறோம். வேலை, குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்துக்கு உழைக்கணும், குடும்பத்துக்காக வேண்டி பாடுபடணும், அயராமல் உழைக்கிறோம். ஆனால் இங்கே தொழுகை என்பதை பள்ளியை தாண்டி செல்லுகிறோம். தொழுகைக்காக வேண்டி இடம் கொடுக்கதில்லை மனசு இடம் கொடுக்கல என்றா சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் நிஃபாக்தனம் குடிகொண்டிருக்கிறது. தொழுகையை நிராகரிக்கிறோம். பள்ளி வாயில் பக்கத்தில் இருந்தும் தொழ முடியாமல் எம் தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் சகோதரர்களே, எம்மை விட நயவஞ்சகர்கள் யாரும் இருக்க முடியாது. என்ன காரணமும் சொல்ல முடியாது சகோதரர்களே. இன்றைக்கு நிறைய மாட்டிக்கொள்வது, ஹோட்டலில் வேலை செய்கிற நிறைய இளைஞர்கள், புடவை கடைகளில் வேலை செய்கிற நிறைய இளைஞர்கள், தொழுகைக்கு நேரம் கொடுக்கப்படுவது
கொடுப்பதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நேரம் கொடுக்க உங்களால் முடியாவிட்டால் உங்களையும் அல்லாஹ் நிறுத்தி கேட்பான் கேள்வி. உங்களையும் நிறுத்தி கேட்பான். தொழாமல் வீணாக்கிய நேரங்களை பற்றி, அந்த தொழுகைகளை பற்றி நாம் பணிபுரிகிற அந்த இடத்தில் நாம் தொழாமல் இருந்தால் சகோதரர்களே, நேரத்தை ஒதுக்கி தொழச் செல்லாமல் இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் எதற்காக வேண்டி பாடுபடுகிறோம்? எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அயராது உழைக்கிறோம். நேரம் செலவழித்து பள்ளிக்கு வருகிறோம், தொழுகிறோம், ஜும்மாவுக்கு வருகிறோம். என்ன நோக்கம்? சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் தானே. இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மன் சர்ரஹு அய்யல்கல்லாஹ், அல்லாஹ்வை யார் ஒருவர் கதன் முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ ஃபல்யுஹாஃபில் அலா ஹாஉலாஇ ஸலவாத், இந்த தொழுகையின் மீது அவர் பேணுதலாக இருக்கட்டும். என்ன வேண்டும்? அல்லாஹ்வை முஸ்லிமாக சந்திப்பதாக இருந்தால் இந்த தொழுகையில் பெர்ஃபெக்ட்டாக பேணுதலாக இருக்கட்டும், பேணி பாதுகாக்கட்டும். ஹைது யுனாதா பிஹின்ன, தொழுகைக்கு அழைப்பு வருகிற விதத்தில், தொழுகைக்கு அழைப்பு எப்படி வருகிறதோ அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாங்கு சொல்லுதோ கிடைச்சா தொழுதுக்குவோமே, அப்படி அல்ல. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக இந்த தொழுகை கானத் அலல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களுக்கு கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்கிறான் அல்லாஹ். நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் அதான் சொல்லுகிற அந்த ரூட்டில் தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஃபஇன்னல்லாஹ ஷரஅ லிநபியிக்கும் சுனனல் ஹுதா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய நபிக்கு அல்லாஹ் நேரான பாதைகள், நேரான வழிமுறைகளை மார்க்கமாக்கி இருக்கிறான். வ இன்னஹுன்ன மின் சுனனில் ஹுதா, நிச்சயமாக இந்த தொழுகைகள் எல்லாம் நேரான வழிமுறைகளாகும். வலவ் அன்னக்கும் ஸல்லைத்தும் ஃபீ புயூதிக்கும், உங்களில் ஒருவர் உங்களுடைய வீடுகளில் கமா யுஸல்லி ஹாதல் முத்தகல்லிஃப் ஃபீ பைத்திஹி, இதோ வீட்டிலே வளமையாக தொழுகையை அமைக்கிறானே இவன் போன்று நீங்கள் தொழுவீர்களாக இருந்தால் லதரத்தும் சுன்னத நபியிக்கும், உங்கள் நபியினுடைய வழிமுறையை நீங்கள் விட்டு விட்டீர்கள். என்னது? பிந்தி தொழுவதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். நீங்க பிந்தி தொழுகிறீங்களே, இவரை மாதிரி நீங்க தொழுகிறீர்களா இருந்தால் நபியினுடைய சுன்னாவை விடுகிறீர்கள். நபியுக்கு வலவ் தரத்தும் சுன்னத நபியுக்கும், அப்படி நபியினுடைய சுன்னாவை நீங்கள் விடுவீர்களாக இருந்தால் லவலல்தும், நீங்கள் வழிகட்டு போவீர்கள் என்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை நேரத்துக்கு தொழப்படாவிட்டால், தொழுகையில் பேணுதல் இல்லை என்றால், தொழுகையை பேணி பாதுகாக்கவில்லை என்றால் வழிகேடு வரும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, இந்த அளவுக்கு தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், வலகத் ரஅய்துனா வமா யதகல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், எங்களுடைய காலத்தில் இந்த தொழுகைக்கு யாரெல்லாம் பிந்தி வருகிறார்கள் என்று பார்த்தால், தொழுகைக்கு அடிக்கடி யார் பிந்தி தொழுகிறார்கள் என்று பார்த்தால் இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், தெளிவாக அடையாளமிடப்பட்ட, தெளிவாக சமூகத்தில் இவர் நயவஞ்சகர் என்று சொல்லப்பட்டவர்களை தவிர யாரும் தொழுகைக்கு பிந்தி வருவதில்லை. சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் எவ்வளவெல்லாம் தொழுகையை வேஸ்ட் பண்றோம், எவ்வளவெல்லாம் வீணடிக்கிறோம். வாலிபர்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். விளையாடுகிற பொழுது தொழுகையின் அழைப்பு வருகிறதா, விட்டு செல்லுங்கள். மரணம் வந்தால் அல்லாஹ்வை முஸ்லிமாக சந்திக்க வாய்ப்போ இல்லை. தொழில் செய்கிறோம், தொழுகைக்கான அழைப்பு வருகிறது, தொழுகைக்கு செல்லுவதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை, பயந்து கொள்ளுங்கள், நிஃபாக்தனம் இருக்கிறது என்பதை. அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், வலகத் கான الرجل يؤتى به, எங்கட காலத்தில் ஒரு மனிதர்களை நாங்கள் கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவோம் என்றால், யார் என்றால் யுஹாதா பைன الرجل حتى يقام في الصف, தொழுகைக்கு வர முடியாத ஒருவர், தொழுகைக்கு வர முடியாது, அவரால் பள்ளி வாயிலுக்கு வர முடியல, இப்படியான ஒரு நபரை நாங்கள் எப்படி கூட்டி வருவோம் தெரியுமா? நாங்கள் 2 பேர் சேர்ந்து தோல் புஜத்தை பிடிச்சு கொண்டு சஃபிலே நிறுத்துவோம். சகோதரர்கள், யாருடைய நிலைப்பாடு இது? முடியாதவர்கள், தொழுகைக்கு வர முடியாதவர்கள்,
தொழுகைக்காக வேண்டி தோள் புஜத்தை பிடித்துக் கொண்டு சஃபிலே நிப்பாட்டி தொழுகிறார்கள் என்றால் சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் 2 கால்களை அழகாக தரவில்லையா? 2 கைகளை அழகாக தரவில்லையா? உடல் அமைப்பை ஆரோக்கியமாக கொடுக்கவில்லையா? சகோதரர்களே, என்ன பதில் சொல்ல போகிறோம் அல்லாஹ்விடத்தில்? என்ன முகத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் சந்திக்க போகிறோம்? எப்படி அல்லாஹ்வுக்கு நாம் சுஜூது செய்ய போகிறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் சகோதரர்களே, யோசிக்க கூடாதா? இது சஹாபாக்கள் முடியாதவர்களுடைய நிலை என்றால் முடியுமாக இருக்கிற பள்ளி வாயில்கள், ஒவ்வொரு பாதைக்கு ஒரு பள்ளி வாயில்கள் என்ற அளவுக்கு நிறைந்திருக்கிறது. தொழுகைக்கான அதான்கள் குமிந்து கிடக்கிறது. பள்ளிக்கு செல்ல நேரம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஏதோ ஒரு அமைப்பில் தொழுகை எப்போது மிஸ் ஆகலாம் மனிதன் அடிப்படையில் அது வேறு. ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் தொழுதெல்லாமே நேரம் கிடைச்சா தொழுவோம். சகோதரர்களே, இது அல்ல இஸ்லாம். நேரம் கிடைச்சா தொழுகிற அல்ல, நேரம் எடுக்க வேண்டும். அதான் சொன்னால் உணர்வு வர வேண்டும். அல்லாஹ் அழைத்து விட்டானே, நான் பள்ளிக்கு போக வேண்டுமே, வெற்றியின் பக்கம் அழைக்கிறானே, இந்த வெற்றிக்கு நான் முகம் கொடுக்க வேண்டுமே, அந்த உள்ளுணர்வு உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் சகோதரர்களே. அப்பொழுதுதான் உண்மைக்கு உண்மையான முஸ்லிம்களாக நாம் ரப்பை சந்திக்கலாம் சகோதரர்களே. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று பாருங்கள். ரஜுலுன் அஅமா, ஒரு கண் தெரியாத ஒரு நபித்தோழர், கண் தெரியாத ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்விடத்தை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னஹு லைஸ லீ காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். நபியே, பள்ளி வாயிலுக்கு அழைத்து வருவதற்கு, கூட்டிச் செல்வதற்கு எனக்கு யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், ஐயோ ரஹ்கிஸ லஹு ஃபயஸல்லி ஃபீ பைத்திஹி. ரசூலுல்லாஹ்விடத்திலே வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார். முடியவில்லை, கண் தெரியாத ஒரு நபித்தோழர் அனுமதி கேட்கிறார். யார் ரசூலுல்லாஹ், வீட்டிலே தொழுது கொள்ளவா? ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார்கள். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்திருக்கும். அழைத்து கேட்கிறார்கள். தாஹு ஃபகால ஹல் தஸ்மஉ நிதா, கூப்பிட்டு கேட்டார்கள், உங்களுக்கு அதான் சொல்லுகிற சத்தம் கேட்கிறதா? ஆம் யா ரசூலுல்லாஹ், கேட்கிறது. கால ஃபஅஜிப், அப்படி என்றால் தொழுகைக்கு வாருங்க. யாருக்கு கொடுத்த கட்டளை ரசூலுல்லாஹ்? கண் தெரியாத ஒரு நபித்தோழருக்கு. சகோதரர்களே, கண் தெரியாத நபித்தோழர்கள் நேரத்துக்கு தொழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் எப்படி வலியுறுத்திருக்கிறார்கள்? வாங்க சொல்லுகிறதா? அப்படி என்றால் நீங்க பள்ளிக்கு வரணும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, நானும் நீங்களும் எந்த இடம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பல ஆசான்கள் எல்லோரும் இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, பிள்ளைகளை பாடத்துக்கு அனுப்பினார், அசருக்கு முன்னால் பாடம் வைக்கப்படும். அந்த பிள்ளைக்கும் தொழுகை இல்லை, ஆசானுக்கும் தொழுகை இல்லை, அசர் தொழுகை இல்லை, மகரிப் தொழுகை இல்லை. சில வேளை புலமை பரிசில் என்று வந்தால் அது தொழுகை ஏதோ இல்லாதது போன்று நடந்து கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் எந்த உம்மத் சகோதரர்களே, எந்த உம்மத்? ஆசான்கள் எல்லோரும் கோபிக்க கூடாது. இது உண்மையான நிலை. தொழுகைக்கு நேரம் 3 மணிக்கு பாடம் வைக்கிறீர்கள், எப்படி அசர் தொழுவது? சில வேளைகள் நாம் கேட்டதும் உண்டு, தொழுகைக்கு அனுப்புகிறார்கள் என்றால் இல்லை. பிள்ளைகள் மாணவர்களுக்கும் தொழுகை இல்லை, ஆசானுக்கும் தொழுகை இல்லை. சகோதரர்களை, நாம் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் முஸ்லிம் இல்லையா? நாம் உண்மை முஸ்லிம் இல்லையா? அல்லாஹ்வை முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லையா சகோதரர்களே? எனவே ஆசான்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் தொழுகைக்கு முட்டுக்கட்டையாக அமைகிறீர்களோ அல்லாஹுக்காக வேண்டி திருத்திக் கொள்ளுங்கள். ஏன் நேரத்தை மாற்ற முடியாது? ஏன் தொழுகையில் கை வைக்கிறீர்கள்? ஏன் தொழுகை? நாம் முஸ்லிம் பாடசாலை என்கிறோம், முஸ்லிம் ஆசான்கள் என்கிறோம். என்ன அர்த்தம் இருக்கிறது? முஸ்லிம் பாடசாலை என்றால் கலிமா சொன்னது மாத்திரம் தான் நமக்கு அது உண்டா? கலிமா மட்டும்தான் உண்டா? ஏனைய கடமைகள் இல்லையா? தொழக்கூடாதா? மாணவர்களுக்கு தொழுகையை பற்றி சொல்லக்கூடாதா? எங்கே சொல்லுகிறது எங்களுடைய உம்மத் சகோதரர்களே? எங்கே செல்லுகிறது? எனவே சிந்திக்க வேண்டும். நாம் உண்மைக்கு உண்மையான முஸ்லிமாக சந்திப்பதாக இருந்தால் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். தொழுகையை பற்றி என்ன போதிக்கப்படுகிறது? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஹதீதுகள் என்ன சொல்லுகிறது? சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் படித்தாலே சகோதரர்களே தொழுகையை திருத்திக் கொள்ளலாம். தொழுகையை திருத்திக் கொண்டு தொழுகை எங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு தொழுகையின் பக்கம் விரையலாம். எனவே உள்ளச்சோத்தோடு தொழுது அல்லாஹ்வை உண்மைக்கு உண்மையாக சந்திக்க, முஸ்லிமாக சந்திக்கிற உண்மை மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தொழுகையினுடைய விஷயத்தில் நபித்தோழர்கள், நபியினுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் தொழுகைக்கு வர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். எப்படி என்றால், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரஜுலுன் லா யஅலமு ரஜுலுன் அபஅத மினல் மஸ்ஜித். ஒரு மனுஷன் இருந்தார், இவர் வீடு தான் பள்ளியை விட்டு மிச்சம் தூரத்தில் இருக்கு.
இவரை விட யாரும் தூரத்திலிருந்து வாரதில்லை. எப்படி சொல்கிறார்கள்? பள்ளியிலிருந்து தூரத்திலிருந்து வார மனுஷன் இவர் தான். அவருக்கு தொழுகை மிஸ் ஆகுவதே இல்லை, அவருக்கு தொழுகை விடுபடுவதே இல்லை. ஃபகீல லஹு, அவருக்கு சொல்லப்படுகிறது இப்பொழுது, லவ் இஸ்தரைத ஹிமாரன் தர்கபுஹு ஃபி ظுல்மா வஃபி الرمضா. இப்படி சொல்லுகிறார்கள், இந்த இருட்டு வழியை நீங்கள் வாரத்தை, இந்த இருட்டுக்குள்ள கும்மி இருட்டில் கஷ்டப்பட்டு வருகிறீர்கள், ஒரு கழுதையை நீங்கள் வாங்கி கொள்ளலாமே, ஒரு கழுதையை நீங்கள் வாங்கி கொள்ளலாமே என்றோன் அந்த மனுஷன் சொன்னார், எனக்கு காலமா யசுருனி அன்ன மன்சிலி இலா ஜம்பில் மஸ்ஜித், பள்ளிக்கு அருகாமையில் என்னுடைய வீடு அமைவதை நான் விரும்பவில்லை, பக்கத்தில் வீடு இருப்பது எனக்கு விருப்பமில்லை. இன்னி உரீது அன் யுக்தப லீ மன்ஷாய இலல் மஸ்ஜித் வர்ஜூஇ இதா ரஜஅது இலா அஹ்லி. நான் பள்ளிக்கு வைக்கிற ஒவ்வொரு கட்டுக்கும் எனக்கு நன்மைகள் பதிவு செய்யப்பட வேண்டும், பள்ளியிலிருந்து நான் என்னுடைய வீட்டாரிடத்திலே செல்லுகிற ஒவ்வொரு கட்டுக்கும் எனக்கு நன்மைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்கிறார் மனிதர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது சஹாபாக்களுடைய நிலை. இது நிலை. இன்றைக்கு வாகனம் இருந்து பள்ளிக்கு வாரம் இல்லை, ஒவ்வொருத்தட்ட வாகனம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு பள்ளி வாயில்களும் அந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு, ஆனால் பள்ளிக்குள் ஆக்கள் இல்லை. இது சஹாபாக்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள்? நீங்க வாங்கலாம், அப்போ கழுதையை வாங்குங்களேன், லேசிதானே, இந்த இருட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு வரணுமா என்று சொன்னதுக்கு என்ன பதில்? இதெல்லாம் சந்தோஷம் இல்லை, நான் தொழுகைக்கு நடந்து போறக்குள்ளையும் ஊட்ட போவக்குள்ளையும் எனக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படும் என்றுதான் விருப்பம். இந்த உடனே ரசூலுல்லாஹ் இந்த செய்தி கேள்விப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கது ஜமஅல்லாஹு லக ذلك குல்லி, எதை நீ விரும்பினாயோ, எந்த நன்மையை நீ எதிர்பார்த்தாயோ, அந்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் உனக்கு தரட்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் மன்னிப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாம நடந்து வாரது மிச்சம் குறைய இன்றைக்கு சகோதரர்களே. ஆனால் ஏனைய பழைய காலங்களில் பள்ளிக்கு நடந்து போகிற ஒரு சிஸ்டம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த நன்மைகள் இல்லாமல் போயிட்டு, அது அந்த சுன்னா இல்லாமல் போய்விட்டது. எப்பயாவது ஒருக்கா ட்ரை பண்ணலாம், எப்பயாவது ஒருக்கா ட்ரை பண்ணலாம். நாம பார்க்கிறோம், இந்த மனுஷனை விட தொழுகைக்கு தூரத்திலிருந்து வார யாரும் இல்லைன்னு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம அடுத்த குரோஸுக்கு போனால் பள்ளி இருக்கு. எனவே நானும் நீங்களும் யாராயிருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாளில் ஒரு தொழுகையாவது அல்லது வீக்லி ஜும்மாக்கு வாரத்துக்காவது என்ன செய்யலாம்? நடையை பயன்படுத்தலாம். அதற்கும் சிறப்பு இருக்கிறது தானே. நடந்து வருகிற பொழுதோ ஒவ்வொரு கட்டுக்கும் நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனவே சகோதரர்கள், இந்த சுன்னாக்கள் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. எனவே நானும் நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும், சுன்னாக்களை உயிர்ப்பிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி சஹாபாக்களுடைய நிலைமை இப்படி என்றால், நானும் நீங்களும் சகோதரர்களே இந்த தொழுகையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஓரளவு பிரிந்திருப்போம். எனவே மரணம் வருவதற்கு முன்னால் எந்த நேரம் வரும் என்று தெரியாது, எப்பொழுது அல்லாஹ் அழைக்கப் போகிறான் என்பது தெரியாது. எனவே தொழவில்லையா, தொழாமல் இருக்கிறோமா, அடுத்த நிமிடம் இருந்து நீங்கள் உறுதி பிரமாணம் எடுங்கள். இனிமேல் எனக்கு நோய் வந்தால் தவிர, சகோதரர்களே, நோய் வந்தாலே இஸ்லாம் தொலை விட சொல்கிறதா? இல்லை. உனக்கு தொழ முடியவில்லை என்றால் இருந்து தொழு, முடியாவிட்டால் படுத்துக்கொண்டு தொழு, கண்ணால் தொழு. இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது, விடுவதற்கு அனுமதி இல்லை சகோதரர்களே. பிரயாணம் போகிறாயா, உனக்கு சேர்த்து சுருக்கி தொழ அனுமதி கொடுக்கிறது இஸ்லாம், தொழுகையை விட அனுமதி இல்லை. எனவே சகோதரர்கள், தொழுகையை யார் விடலாம்? யாருக்கு சுய சிந்தனை இல்லையோ, பைத்தியம் யாருக்கு பிடித்திருக்கிறதோ இவர் தான் தொழாமல் விடலாம் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, உண்மைக்கு உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் தொழுகையில் 5 நேரமும் நாம் பேணி பாதுகாக்கிற பொழுதுதான் அந்த தொழுகையை உரிய முறையில் நேர காலத்தோடு தொழுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை முஸ்லிமாக சந்தித்து அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியும். எனவே 5 நேர தொழுகைகளிலும் பெர்ஃபெக்டாக நடந்து கொள்கிற உண்மை முஸ்லிம்களாக என்னையும் உங்களை அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.